அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைக்கு 11வது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு தோழியை எழுப்புறதுக்காக தான் ஆண்டாள் நாச்சியார் வந்திருக்காங்க. என்னென்னலாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளலிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்று அரவு அழுகுள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே கற்று கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்றாங்க. அதாவது கன்றுக்குட்டிகளோட இருக்கக்கூடிய பசு கூட்டங்களெல்லாம் வச்சிருக்கக்கூடியவர்கள் அப்படின்றாங்க. யாருன்னா அந்த நந்தகோப்பர்கள். அந்த நந்தகோப்பர்கள்லாம் கன்றுக்குட்டிகளோட இருக்கக்கூடிய பசு கூட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்ல, எதிரிகள் வந்தாங்க அப்படின்னா இந்த எதிரிகளோட எதிரே நின்று அவங்களுடைய திறமை அழியும்படியாக போரிடக்கூடியவங்களாம். இந்த மாடு மேய்க்கிறவர்கள் அப்படின்னு அவங்க சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. அவங்க எதிரிகள் வந்தாங்க போரிடுறதுக்காக, ஒரு படையோட எதிரிகள் வந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நின்று அவங்களுக்கு எதிரே நின்று அவங்களுடைய திறமை அழியும்படியாக, எதிர்த்து நின்றவங்களுடைய திறமை அழியும்படியாக அவங்க சண்டை போடுவாங்களாம். அவ்வளவு போர் வலிமை பெற்றவர்களாம் அந்த கோபாலர்கள். அதே நேரத்துல குற்றமே இல்லாதவர்களாம், தீய குணங்கள் இல்லாதவர்களாம். அதாவது போரிட்டா கூட போருக்குன்னு சொல்லி ஒரு தர்ம நியதிகள் இருக்கு. அப்படி தர்ம நியதிப்படி போரிடுவாங்களாம். அதனால குற்றமே இல்லாதவர்களாம். குற்றமே இல்லாத இந்த கோபாலருடைய குலத்திலே பிறந்த பூங்கொடியே சீக்கிரம் எழுந்து வந்து கதவை தர அப்படின்னு சொல்லி தோழியை எழுப்புறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். பாம்பை போன்ற இடை உடையவளே, மயிலை போல அழகா இருக்கக்கூடியவளே, சுற்றத்துல இருக்கக்கூடிய எல்லா தோழிமாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எழுந்து வந்து கதவை தர. நாங்க எல்லாரும் வந்து மேகவண்ணனான அந்த கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி பாடிட்டு இருக்கோம். நீ என்னன்னா இப்படி ஆடாம அசையாம தூங்கிட்டு இருக்கிறியே, சீக்கிரம் எழுந்து வா, எழுந்து வந்து கதவை தர. எல்லாரும் சேர்ந்து அந்த கண்ணனுடைய நாமத்தை எல்லாம் போற்றி பாடுவோம் வான்னு சொல்லி அழைக்கிறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆயர் குலத்துல இருக்கவங்களுடைய பெருமையும் எல்லாரும் சேர்ந்து வழிபடணும் அப்படின்ற ஒரு கூட்டு பிரார்த்தனையோட மகத்துவத்தையும் சொல்றாங்க. முதல்ல அருகில இருக்கக்கூடிய தோழிமார்களெல்லாம் அழைத்து கொண்டு தெரு தெருவாக சென்று பஜனை செய்தது யாருன்னா நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் தான். அவங்க தான் அந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்ற ஒன்னையே ஏற்படுத்தினாங்க. அப்படி கூட்டு பிரார்த்தனையோட மகத்துவத்தை இந்த பாசுரத்துல நமக்கு தெரிவிக்கிறாங்க. கூட்டு பிரார்த்தனையா வேண்டது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்றாங்க. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.